வாயிலிருந்து வெளிவரக்கூடிய ஒலிகள் மூலமாக தான் எழுத்துகள் பிறக்கின்றன. அந்த ஒலிகள் பாகுபாடு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? பல ஒலிகளுடைய பாகுபாடுனால தான் பலவிதமான எழுத்துகள் பிறக்கிறது. அடைப்பொலினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒலிக்கும் பொழுது வெளியாகும் காற்று இருக்குது பார்த்தீங்களா? அது ஏதாவது ஒரு உறுப்பு தடுத்து நிறுத்துனா, அப்போ ஒரு தடை ஒலி வரும். அதுக்கு தான் தடை ஒலி அல்லது வெடிப்பொலி அல்லது அடைப்பொலின்னு பேர். இப்போ இப்பு, இத்து, இட்டு, இச்சு, இக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடைப்பொலியில் வரும். அதாவது ஒலிக்கும்போது வரக்கூடிய காற்றை ஏதாவது ஒரு உறுப்பு தடுத்து நிறுத்துனுச்சு அப்படின்னா அதுதான் அடைப்பொலின்னு பேர். மூக்கொலின்னா என்ன? வாயிலிருந்து ஒலி வராமல் மூக்கின் வழியாக வந்துச்சுன்னா அது மூக்கொலி அப்படின்னு பேர். இப்போ இம்மு, இன்னு, 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 இஞ்சு, இங்கு இதெல்லாம் மூக்கொலின்னு சொல்கிறோம். உரசொலி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாயிலிருந்து நம்ம ஒரு குறுகிய வழியாக காற்று வரும் பொழுது அப்படியே அதிர செய்யும். அப்படி அதிர செய்யக்கூடிய ஒலிக்கு தான் உரசொலி அப்படின்னு பேர். இஷ்ஷு, இஸ்ஸு, எள்ளு இதெல்லாம் சொல்லலாம். ஆடொலி அப்படின்னா அதிர்ச்சியாக ஏற்படுமாறு ஒலிப்பது தான் ஆடொலின்னு பேர். ஒரு அதிர்ச்சியை ஏற்படுமாறு ஒலிப்பது தான் ஆடொலின்னு பேர். இப்போ எர் அப்படின்னோம்னா இந்த நாக்கு அதிர்ச்சியிலேயே துடிச்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கு ஆடொலி அப்படின்னு பேர். இதழொலி அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதழ்னா உதடு, 2 இதழ்களும் பொருந்தும் பொழுது பிறக்கும் ஒலிக்கு தான் இதழொலி அப்படின்னு பேர். இப்போ இப்பு, இம்மு இந்த 2ம் சேரும் பொழுது வரக்கூடிய ஒலிக்கு இதழொலின்னு பேர். பல்லிதழ் ஒலினா பல்லும் இதழும் பொருந்த தோன்றுவதற்கு பல்லிதழ் ஒலின்னு பேர். இப்போ இவ்வு அப்படிங்கிறது பல்லும் உதடும் ஒன்று சேரும். அதுக்கு தான் பல்லிதழ் ஒலி அப்படின்னு பேர். நன்றி, வணக்கம்.